ஆசிய மனிதுரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. நாடளாவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கை. வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் அதிகரிப்பு, மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. யாழில் வீதியை புனரமைக்க கோரி உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுப்பு. ஹேட்டன் பேருந்து விபத்தின் சிசிடிவி பதிவுகள் அளிக்கப்பட்டுள்ளமை விசாரணையில் வெளிக்கொணர்வு. வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதிலேயே 63ஆக நீடித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியீடு. தமிழரசு கட்சிக்குள் சகல குழப்பங்களுக்கு மூல காரணம் மாவே சேனாதிராஜா, சாணக்கியன் குற்றச்சாட்டு. வடகிழக்கு தொடர்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை, கோவிந்தன் கருணாகரம் குற்றச்சாட்டு. மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் இதுவரையில் தீர்க்கப்படவில்லை, சுனில் ஹந்துன்னித்தி தெரிவிப்பு. கேவலமான அரசியல் கலாச்சாரத்தை தொடர்ந்தும் செய்ய வேண்டாம், அருண் ஹேமச்சந்திரா வலியுறுத்தல். இலங்கையின் கடற்பகுதிகள் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணிக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்புடன் காணப்படுவதுடன் அந்த கடற்பரப்புகளை அண்மித்த பகுதிகளில் பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கடற்பரப்பை சூழவுள்ள கடற்றொழில் மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடும் மக்கள் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நாளை முதல் விசேட போக்குவரத்து நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளன. அண்மை காலமாக பேருந்துகள் உள்ளிட்ட ஏனைய வாகனங்களால் இடம்பெற்ற விபத்துகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இடம்பெறும் இவ்வாறான விபத்துகளை குறைப்பதற்காக பதில் காவல்துறை அதிபரின் பணிப்புரைக்கமைய இந்த போக்குவரத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை முதல் பண்டிகை காலம் முடியும் வரை நாடளாவிய ரீதியில் நாடு முழுவதும் இந்த போக்குவரத்து நடவடிக்கை அமல்படுத்தப்பட உள்ளது. பிரதானமாக பொது பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் சோதனை செய்யப்படுவதுடன் அந்த பேருந்துகளின் சாரதிகள் குடிபோதையில் அல்லது போதைப் பொருளை பயன்படுத்தி செலுத்துகின்றனரா என்பது தொடர்பிலும் சோதனையிடப்பட உள்ளது. பேருந்து சாரதிகள் போதையில் வாகனம் செலுத்தினால் அது தொடர்பில் காவல்துறைக்கு அறிவிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த விசேட நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி இயங்கும் பேருந்துகள் மற்றும் பிற வாகனங்கள் தொடர்பாக 119 மற்றும் 1997 ஆகிய குறுகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு பொதுமக்கள் தகவல் வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் ஆட்சியையும் கௌரவத்தையும் மீட்டெடுக்க விரைவான சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துமாறு ஆசிய மனிதுரிமைகள் ஆணைக்குழு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆசிய மனிதுரிமைகள் ஆணைக்குழுவின் கொள்கை மற்றும் நிகழ்ச்சி திட்ட பணிப்பாளர் பெசில் பெர்னாண்டோ எழுத்து மூலம் இது தொடர்பான கோரிக்கை முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நாட்டில் சட்ட சீர்திருத்த செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் உடனடி கவனம் செலுத்தப்பட வேண்டிய முக்கியமான 3 விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. மேல் நீதிமன்றங்களில் கடுமையான குற்றவியல் வழக்குகளை தினசரி விசாரணை செய்தல், லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்தும் சட்டங்களை அறிமுகம் செய்தல், சட்டம் அதிபர் திணைக்களத்தின் சீர்திருத்தம் ஆகியன இந்த விடயங்களில் உள்ளடங்குவதாக ஆசிய மனிதுரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பொன்னாலை வீதியை புனரமைக்க கோரி வெல்வெட்டித்துறையில் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யுத்தத்திற்கு பின்னர் 30 வருடங்களுக்கு மேலாக வெல்வெட்டித்துறையிலிருந்து தொண்டைமானாறு வரையான 12.8 கிலோமீட்டர் நீளமான வீதியை புனரமைக்க கோரி குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டத்தில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டு தமது கையொப்பத்தை இட்டுச் சென்றனர். இதன்போது எமது வீதி எமக்கானது, புதிய அரசே புது வீதி அமைத்துத்தா, ஓட்டுக்காக வீடு வந்தவரை இந்த வீதியை மறந்தது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தாங்கிய பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச ரீதியாக எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே 2025ஆம் ஆண்டு பிரதான வேலை திட்டமாக கிராமிய பொருளாதார வளர்ச்சிக்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னித்தி தெரிவித்தார். வீழ்ச்சியடைந்த பொருளாதார முறைமைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கை அமைப்பதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்காக மக்களின் கருத்துக்களை அறியும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பிரதான அலுவலகம் இன்று மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்டது. தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை தீர்த்து வைக்கும் வகையில் இந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது உரையாற்றிய அமைச்சர், மட்டக்களப்பு மாவட்டம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட மக்களும் இணைந்து 2/3 பெரும்பான்மை தளத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் முக்கியமான ஒரு வரத்தை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை வழங்குவதற்காக எங்களுக்கு அதிகாரத்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஜனாதிபதி உட்பட அமைச்சராக தெரிவு செய்யப்பட்ட நாங்களும் மக்கள் வழங்கிய வரப்பிரசாதத்தை பெறுமதியை தெரிந்திருக்கின்றோம். இந்த மக்கள் வரமானது இனவாதத்திற்கு எதிராக வழங்கப்பட்ட மக்கள் வரம். மக்கள் வழங்கிய இந்த ஆணை ஊழலுக்கு எதிராக வழங்கிய ஆணை. உலக நாடுகள் மத்தியில் எமது நாட்டிற்கு ஏற்பட்ட அசௌகரியங்களை தடுப்பதற்காக மக்கள் வழங்கிய இந்த ஆணை. உங்களுக்கு தெரியும், நாங்கள் அனைவரும் கடந்த காலத்தில் பொருளாதார வீழ்ச்சியை எதிர்நோக்கினோம். எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது ஒரு பொருளாதார வீழ்ச்சியடைந்த நாடு. மக்கள் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைந்த நாட்டையே எங்களுக்கு கையளித்தார்கள். மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இருக்கின்ற கடதாசி உற்பத்தி சாலை உட்பட இந்த நாட்டில் இருக்கின்ற தொழிற்சாலைகளை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்ற ஒரு ஊழல் நிறைந்த ஆட்சியை தான் எங்களிடம் கையளித்தார்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். மக்களின் அயராத உழைப்பும் அயராத தியாகத்தின் காரணமாக தற்போது பொருளாதாரத்தில் நாங்கள் அபிவிருத்தியை நோக்கி செல்லக்கூடிய விதத்தில் இருக்கின்றோம். விச் ரேட்டிங் நிறுவனத்தின் மூலம் தொடர்ச்சியாக இந்த நாடு வங்குரோத் அடைந்த நாடு அல்ல, அபிவிருத்தி ரீதியாக முன்னோக்கி செல்கின்ற நாடு என்ற வகையில் அவர்கள் எங்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள். பொருளாதார ரீதியாக வீழ்ச்சி அடைந்திருக்கின்றோம் என கூறிய எதிர்க்கட்சியினரின் கருத்துக்களை மழுங்கடிக்கக்கூடிய வகையில் தற்போது பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வருகின்றோம் என்பதனை தற்போது காணக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச ரீதியாக எந்த அங்கீகாரம் கிடைத்தாலும் மக்களின் பிரச்சனைகள் இன்னமும் தீர்க்கப்படவில்லை என நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே 2025ஆம் ஆண்டு பிரதான வேலையாக இருக்கின்றது கிராமிய மட்ட கிராமிய பொருளாதாரங்களை வளர்ச்சி செய்வது எமது பிரதான வேலை திட்டமாக காணப்படுகின்றது. இந்த அரசாங்கத்தால் கிராமிய மட்டத்தில் சுவையான ஒதுக்கீடுகளை செய்த போதும் கிராமிய மட்டத்தில் இருக்கின்ற மக்களின் பிரச்சனைகள் தீர்வதாக இல்லை. அவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு போய் சேராத காரணமாக காணப்படுகிறது. இதனால் மக்களின் ஏழ்மைத்தனம், வேலையில்லாத பிரச்சினை, மக்களின் வாழ்வாதார நெருக்கடிகள் என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. பொருளாதார வீழ்ச்சி காரணமாக இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிரச்சினைகள் இன்னமும் தீர்ந்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. ஆகவே வீழ்ச்சியடைந்த பொருளாதார முறைமைக்கு எதிராக புதியதொரு பொருளாதார கொள்கை அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளோம். அதில் முக்கியமான காரணமாக இருப்பது மக்களின் கருத்துக்கள். இந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கான அலுவலகங்கள் தேவைப்படுகின்றது. அதனால்தான் இவ்வாறான காரியாலயங்கள் திறக்கப்படுவது மக்களுக்கு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான். தேர்தல் காலங்களில் வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் என்பதற்கு பதிலாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். ஒரு சாராரின் பிரச்சனைகளை கேட்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, உயர்தரத்தில் அனைத்து மக்களின் பிரச்சனைகளை கேட்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். இந்த காரியாலயம் திறக்கப்பட்டிருப்பது பிரபு அவர்கள் சார்ந்தவர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மாத்திரமல்ல, அனைத்து மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த காரியாலயம் செயற்படும் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் 2025ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா வேலை திட்டம், டிஜிட்டல் மயமாக்கல் வேலை திட்டம், அதே போன்று கிராமிய மக்களின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்தல் போன்ற வேலை திட்டங்கள் போன்றவற்றை தொடர்ச்சியாக செய்வோம். ஒவ்வொரு வேலை திட்டங்களிலும் எங்களோடு இணைந்து கொள்ளும்படி அனைவரையும் அழைப்பு விடுக்கின்றோம் என்று அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களிலேயே ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன் முட்டாள், தாங்கள்தான் கல்விமான்கள் என்று வீரவசனம் பேசிய சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என டெலோ செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் ஜனா கருணாகரன் தெரிவித்தார். இன்று மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது இலங்கையின் அரசியல் மிகவும் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கின்றது. ஜனாதிபதியின் இந்திய விஜயம் கடந்த 15 தொடக்கம் 17ஆம் தேதி வரை இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து எதிர்வரும் ஜனவரி 12 தொடக்கம் மீண்டும் சீனாவுக்கு செல்ல இருக்கின்றார். இதிலிருந்து இந்திய சீன அதிகார போட்டியிலேயே இலங்கை மீண்டும் சிக்கியிருப்பதாக உணர முடிகின்றது. சர்வதேச அரசியல் அவ்வாறு இருந்தாலும் தற்போது ஆட்சி அமைத்துள்ள தேசிய மக்கள் சக்தி கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் பல்வேறு தேர்தல் கால வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது.
அதில் வடக்கு கிழக்கு தொடர்பிலும் சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதாக தெரியவில்லை. அத்துமீறிய குடியேற்றங்கள் நிறுத்தப்படும் என்று கூறினார். ஆனால் இதுவரை அது நடைபெறவில்லை. மயிலத்தமிடு மாதவனை மேய்ச்சல் தரை பிரச்சினை பல வருடங்களாகியும் இன்னும் தீர்க்கப்படவில்லை. தங்கள் ஆட்சியில் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாகவும் கூறியிருந்தார்கள். ஆனால் இன்று வரை ஒருவர் கூட விடுதலை செய்யப்படவில்லை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் விடயத்திற்கும் ஒரு தீர்வை தருவதாக சொல்லியிருந்தார்கள். ஆனால் அதற்கும் எதுவுமே நடக்கவில்லை. வடக்கு கிழக்கு பகுதிகளிலேயே ஆயிரக்கணக்கான தனியார் பொதுக்காணிகள் அரச படைகளால் வசப்படுத்தப்பட்டுள்ளன. அவைகள் கூட இன்னும் விடுவிக்கப்படுவதாக இல்லை. ஆனால் தெற்கை பொறுத்தமட்டில் அரசியல் ரீதியாக சில விடயங்கள் இடம்பெறுகின்றன. கடந்த கால ஊழல்வாதிகளின் விவரங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு குறைக்கப்படுகின்றது. ஜனாதிபதி ஊடக பிரிவிலிருந்து பொருட்கள் மாயமாக்கப்பட்ட விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவைகள் அனைத்தும் எதிர்காலத்தில் தாங்கள் அரசியல் ரீதியாக பலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்படுபவையாகவே தெரிகின்றன. ஆனால் தெற்கிலே பலமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் கடந்த 2 தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு கணிசமாக வாக்களித்திருக்கின்றார்கள். அந்த வகையில் வடகிழக்கு மக்கள் தொடர்பாக வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறந்த வண்ணமே இருக்கின்றது. இதில் தமிழ் மக்கள் தான் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த தேர்தல்களிலும் தேர்தல் இல்லாவிட்டாலும் தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக ஒரே கட்சியில் ஒரே கூட்டமைப்பில் கணிசமான மக்கள் பிரதிநிதிகளை பெற்றிருந்தால் கடந்த ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது தமிழ் மக்கள் தொடர்பான விடயத்தை வேண்டுகோளாக விடுத்த இந்திய பிரதமர் அதனை பலமான அழுத்தத்தை கொடுத்திருப்பார். எதிர்காலத்திலாவது நாங்கள் இவற்றை கருத்திற்கொண்டு தமிழ் மக்களுக்காக செயற்பட வேண்டும். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தங்கள் கட்சியின் பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், கல்விமான்கள், படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், கடந்த அரசாங்கங்கள் போலல்லாமல் கல்விமான்களை உள்ளடக்கியவர்கள் என்ற ரீதியிலேயே ஆட்சிக்கு வந்தவர்கள். இன்று துரதிர்ஷ்டவசமாக கல்வி பட்டம் விடயத்தில் சபாநாயகர் இன்று ராஜினாமா செய்யும் நிலைக்கு சென்றிருக்கின்றார். உள்நாட்டில் பட்டம் பெற்றவர்களது பட்டப்படிப்புகள் கேள்விக்குட்படுத்தப்படுவதாக இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்களின் பட்டங்களே கேள்விக்குட்படுத்தப்படுவதாக நான் அறிகின்றேன். சில வேளைகளில் இந்திய பல்கலைக்கழகங்களில் காசு கொடுத்து கூட கலாநிதி பட்டங்கள் பெற்றுக்கொள்ளும் நிலைமையும் இருக்கின்றது. இதில் அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, சில அதிகாரிகளும் கூட இவ்வாறு பெற்றுள்ளதாக அறிய கிடைக்கின்றது. அந்த வகையில் வெளிநாடுகளில் பட்டம் பெற்று தங்கள் பெயர்களின் பின்னால் அந்த பட்டங்களை இடுபவர்கள் அதனை நிரூபிக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கின்றது. இதற்கு முன்னுதாரணமாக பாராளுமன்றம் திகழ்கின்றது. சபாநாயகர் தன் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சஜித் பிரேமதாச கூட சாதாரணதரம் சித்தியடையாதவர் என்ற விடயங்கள் கூறப்பட்ட நிலை. அவர் இன்று தனது பிறப்பு சான்றிதழ் முதல் பட்டப்படிப்பு வரையான ஆவணங்களை சமர்ப்பித்திருக்கின்றார். இதேபோன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் தங்கள் கல்வி தகமைகளை வெளிக்காட்ட வேண்டும். கடந்த காலங்களிலே ஒரு சில தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களை படிக்காதவன், முட்டாள், தாங்கள்தான் கல்விமான்கள், பட்டம் பெற்றவர்கள் என்றெல்லாம் வீரவசனம் பேசியவர்களும் தங்கள் கல்வி தொடர்பான ஆவணங்களை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து தங்களை உத்தமர்களாக நிரூபித்தால் அது மிகவும் நன்றாக இருக்கும் என்றார். வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதிலேயே 63 வரை நீடித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் கலாநிதி AH அபயரத்னவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. வைத்தியர்கள் ஓய்வு பெறும் வயதில்லையை 63ஆக அதிகரிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதி வழங்கியது. 2023 ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இதற்கான அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. ஹட்டன் மல்லியப்பு பகுதியில் நேற்று இடம்பெற்ற தனியார் பயணிகள் பேருந்து விபத்தில் காயமடைந்து டிக்கோய் ஆதார வைத்தியசாலையில் போலீஸ் பாதுகாப்பில் சிகிச்சை பெற்று வந்த பேருந்தின் சாரதியை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஹட்டன் நீதவான் நீதிமன்ற பதில நீதவான் S. ராமூர்த்தி இன்று இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். வைத்தியசாலைக்கு சென்ற பதில நீதவான் சந்தேக நபரான சாரதியின் நிலை குறித்து வைத்தியர்களிடம் கேட்டறிந்து இந்த உத்தரவை பிறப்பித்தார். இதன்படி சந்தேக நபர் தற்போது சிறைச்சாலை அதிகாரிகளின் பாதுகாப்பில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். நேற்று காலை ஹட்டனிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இந்த பேருந்து மல்லியப்பு பகுதியில் விபத்துக்குள்ளானது.
வளைந்து செல்லும் வீதியில் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியை விட்டு விலகி 20 அடி பள்ளத்தில் விழுந்தது. இந்த விபத்தில் சாரதி, உதவியாளர் உட்பட 53 பேர் படுகாயமடைந்த நிலையில் 3 பேர் உயிரிழந்தனர். ஹேட்டன் பகுதியைச் சேர்ந்த 14 வயதுடைய பாடசாலை மாணவர் ஒருவரும், கண்டியைச் சேர்ந்த 68 வயதுடைய ஒருவரும், பெண்ணொருவரும் உயிரிழந்தனர். ஹேட்டன் தோட்ட பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் தினேஷ்குமார் என்று 14 வயது சிறுவனின் சடலம் அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சிறுவனின் தாய் சவுதி அரேபியாவில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து வருவதாகவும் அவர் நாடு திரும்பியதும் இறுதி சடங்குகள் இடம்பெறும் என குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் விபத்துக்குள்ளான பேருந்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி பதிவுகள் அளிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்த பின்னர் தரவு கட்டமைப்பை மொரட்டுவ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்தனர். பேருந்து சாரதி கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தியவாறு பேருந்தை செலுத்தியுள்ளமை இதுவரையான விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. பேருந்து நடத்துனரின் கையடக்க தொலைபேசியை சாரதி பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 2 வருடங்களுக்கு முன்னர் பிரபாகரனின் பிறந்த நாளுக்கு சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்தவரிடம் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களின் பிறந்த தினத்தன்று சமூக வலைதளம் ஒன்றில் அவருடைய படத்தை பிரசுரித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நபர் ஒருவரால் போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த படத்திற்கு கீழ் அந்த நபரின் சமூக வலைதளத்தின் நட்பு வட்டத்தில் இருந்த சிலர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தனர். இவ்வாறு பிறந்தநாள் வாழ்த்துக்களை பதிவு செய்த வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவரிடமே பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் வவுனியா அலுவலகத்தில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மியான்மர் அகதிகள் விடயத்தை சுய அரசியல் லாபத்துக்காக சிலர் அணுகி வருவதை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமான அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்தார். ஜமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள அகதிகளை இன்று காலை பாராளுமன்ற உறுப்பினர் ரொசான் அக்மிமனவுடன் சென்று பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சட்டவிரோத குடிபரவாளர்களாக வருகை தந்துள்ள மியான்மர் ரோஹிங்கா அகதிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் தேவையான உதவிகளை செய்து வருகின்றோம். அந்த வகையில் அவர்களுக்கான உணவு, உடை, இருப்பிடம், சுகாதாரம் உள்ளிட்ட தேவைகளை செய்து வருகின்றோம். குறித்த அகதிகள் கடந்த வெள்ளிக்கிழமை திருகோணமலை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டனர். உடனடியாக அங்கே நடமாடு மருத்துவ முகாமினை மேற்கொண்டிருந்தோம். பின்னர் சட்டத்தின் முன் இவர்கள் நிறுத்தப்பட்டார்கள். சட்டத்தின் பிரகாரம் மாலுமிகள் 12 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஏனைய 103 பேரும் தற்போது ஜமாலியா பாடசாலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்விடயத்தை சுகாதாரத்துறையினர், நிர்வாகத்துறையினர், பாதுகாப்பு தரப்பினர், வெளிவிவகார அமைச்சு உட்பட பல துறை சார்ந்தவர்களாக ஒன்றாக இயங்கி வருகிறார்கள். ஆனால் சிலர் இந்த விடயத்தை தங்கள் சுய அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்தி வருவதை நாம் எப்போதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. ஒரு பாரிய விடயத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். இதே வேளையிலேயே ஒரு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். நாட்டை பொறுத்தவரையிலும் திருகோணமலையை பொறுத்தவரையிலும் இது புதிய அனுபவம். இந்த விடயத்தை அணுகுவதற்கான ஒட்டுமொத்த அம்சங்களை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. அத்துடன் மிகவும் சிறப்பாக அனைத்து விதத்திலும் அணுகி வருகின்றது. ஆனாலும் தமது அரசியல் லாபத்தினை கருத்திற்கொண்டு ஒரு சிலர் இதனை வைத்து அரசியல் பிழைப்புவாதத்தை மேற்கொள்ள விரும்புவார்களாக இருந்தால் அதனை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அத்துடன் நீங்கள் ஏதாவது உதவிகளை செய்ய விரும்பினால் மாவட்ட செயலாளர் ஊடாகவோ அல்லது பிரதேச செயலாளர் ஊடாகவோ செய்ய முடியும் என அவர் மேலும் தெரிவித்தார். கிளிநொச்சி வைத்தியசாலை நிர்வாகம் நோயாளர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க தவறுகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கடந்த திங்கட்கிழமை தலையில் அடிபட்ட நிலையில் சிகிச்சைக்காக நோயாளர் ஒருவரை கிளிநொச்சி பொது வைத்தியசாலைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். ரத்தம் வடிந்து கொண்டிருந்த நிலையில் நீண்ட நேரம் வரிசையில் காத்துக் கொண்டிருந்த குறித்த நோயாளிக்கு உடனடி சிகிச்சை வழங்க சுகாதார தரப்பினர் தவறியுள்ளனர். பின்னர் குறித்த நோயாளியை 4ஆம் விடுதியில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் ஆலோசனை வழங்கியுள்ளனர். ஆனாலும் குறித்த விடுதிக்கு நோயாளியை அழைத்துச் செல்ல தெரியாமல் அழைத்துச் சென்ற நோயாளியின் உதவியாளர் தடுமாறிக் கொண்டிருந்துள்ளார். இந்த நிலையில் அங்கு நின்ற மக்கள் சுகாதார ஊழியர்களின் உதவியை பெறுமாறு கோரிய நிலையில் 4ஆம் விடுதிக்கு பெண் உதவியாளர்களை அழைத்துச் செல்ல முடியாது என கூறுகின்றார். ஒரு நோயாளி சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படும் போது அந்த நோயாளியை உரிய இடங்களில் அழைத்துச் செல்வதற்கு உதவியாளர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். விடுதிகளில் பல்வேறு நோய்களுடன் சிகிச்சை பெற்று வரும் மக்களின் சுகாதார பாதுகாப்பு கருதி வெளியாட்களை உள்ளே அனுமதிப்பது குறைவாகும் என்பதுடன் குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரமே பார்வையிட அனுமதிக்கப்படுவார்கள். இந்த நிலையில் குறித்த சம்பவம் வைத்தியசாலை ஊழியர்களின் செயற்பாடு தொடர்பில் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது.
என்னையா நடந்தது? என்ன நடந்தது? வழிக்கு விட்ட விட அப்படியே மழை என்ன சுந்தரே இல்லையா இப்போ கொண்டு வராங்க எங்கே? ஆ இதால் போகிறான்ட்டு தெரியுமா? கேளுங்க நேரம் ஆள்கிட்ட கேளுங்க நான் எங்கே கொண்டு போகிறான்ட்டு. இருந்தாலும் மண்டையில் அணைச்சிட்டு அத்தம் போய் கண்டுக்கு இவ்வளோ நேரம் வச்சு கொண்டு அங்கேயும் மிஞ்ச போ அங்கே போன அவன் அங்கேயும் கொண்டு தெரியுறான் அந்த பொடி. நாங்களும் தான் போட ஏழாதவன் என்ன கொண்டு போகிறோம் ஏழை நாலாம் போட்டு கேறி போட்டான். இந்த மிஷன் அந்த போட்டை கலாட்டி இறஞ்சா சரி. இந்த மிஷன்ன்ற போட்டை கலாட்ட சரி. சரி சாமி நீ கொண்டு போட அந்த டெக்ஸர் அந்த லிஃப்ட்டுக்கு கொண்டு வா. லிஃப்ட்டுக்கு இதால் போ போல ஆதி மேலே நிற்கிறோம் ஒன்றும் ஒழுங்காக சொல்லி கொடுக்குறேன். சரி கொண்டு வேறு பிரசவித்து ஓரிரு நாள்களேயான சிசு ஒன்று தெமட்டகுட மேம்பாலத்திற்கு கீழிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் அறிவித்துள்ளனர். குறித்த பகுதி மக்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய காவல்துறையினர் அந்த சிசுவை மீட்டுள்ளனர். அந்த சிசு ஒரு துணியில் சுற்றப்பட்டு வீசப்பட்ட நிலையில் காவல்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் கொழும்பு சீமாடி ரிஜ்வே சிறுவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் குறித்த சிசு உயிரிழந்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்சிக்குள் சகல குழப்பங்களுக்கு மூல காரணமாக இருப்பவர் மாவை சேனாதிராஜா தான் என்று தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடந்த 75 வருட காலமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதான கட்சியாக தமிழரசு கட்சி இருந்து வருகின்றது. குறிப்பாக இம்முறை தனித்து போட்டியிட்ட தமிழரசு கட்சி நாடாளுமன்றத்தில் 8 ஆசனங்களை கைப்பற்றியிருந்தது. ஆகவே தமிழரசு கட்சி பிரதான கட்சிதான். பிரதான கட்சி என்ற அங்கீகாரத்தை மீண்டும் ஒருமுறை தமிழ் மக்கள் எமது கட்சிக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் தமிழரசு கட்சிக்குள் நிலவும் தற்போதைய குழப்பங்களை விட்டுக் கொடுப்புகளின் ஊடாக சீரமைக்கக்கூடிய காலம் கடந்துவிட்டது. ஏனெனில் கட்சி குழப்பங்கள் நீதிமன்றம் வரை சென்றுவிட்டது. தலைவர் தெரிவு இடம்பெற்ற போது நீங்கள் கட்சியின் யாப்பை மீறி செயற்படுகின்றீர்கள். எதிர்வரும் காலத்தில் இதன் பின்விளைவுகளை சந்திக்க வேண்டி ஏற்படும் என நான் மாவை சேனாதிராஜாவிடம் பகிரங்கமாக கூறினேன். அதனைத் தொடர்ந்து செயலாளர் தெரிவு விடயத்திலும் குழப்பங்கள் ஏற்பட்டன. முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா அவராகவே மாநாட்டை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். ஆனால் திட்டமிட்டது போன்று மாநாடு நடைபெற்றிருந்தால் இந்த குழப்பங்களவையும் நேர்ந்திருக்காது. இப்போது மாவை சேனாதிராஜா தான் பதவி விலகவில்லை என மீண்டும் நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலின் போது மாவை சேனாதிராஜா காலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக தான் தயாரித்த அறிக்கையை வாசித்தார். பின்னர் மாலையில் கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக மேடையேறினார். இரவு ரணில் விக்ரம்சிங்கே மாவையின் இல்லத்திற்கு வருகின்றார். தேர்தலின் பின்னர்தான் சஜித் ரணில் மற்றும் பொது வேட்பாளருக்கு வாக்களித்ததாக ஊடகங்களிடம் கூறுகின்றார்.
மாவே சேனாதிராஜாவின் மகனின் மனைவியின் தாய் சசிகலா ரவிராஜ் பொது தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிடுகின்றார். பொது தேர்தலுக்கு முன்பாக மாவே சேனாதிராஜா கட்சி தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவிக்கின்றார். ஆக இங்கே விட்டுக் கொடுப்பு என்பதை தாண்டி சகல குழப்பங்களுக்கு மூல காரணமாக இருப்பவர் மாவே சேனாதிராஜா தான். சிலர் மாவே சேனாதிராஜா கடந்த பாதையும் அவரது அர்ப்பணிப்பும் சாணக்கியனுக்கு தெரியாது என்று கூறுகின்றார்கள். ஆனால் அது பற்றி எமக்கு நன்றாக தெரியும் என்பதுடன் அதனை நாம் குறைத்து மதிப்பிடவும் இல்லை. இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் அவர் கட்சியை முறையாக வழிநடத்த முடியாத நிலைக்கு வந்திருக்கின்றார். எனவே இங்கு விட்டுக் கொடுப்புகளுக்கு அப்பால் கட்சி என்ற ரீதியில் சரியானதொரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். மாவே சேனாதிராஜா பதவி விலகி இருக்கின்றார். அந்த பதவி விலகல் கடிதத்தை செயலாளர் ஏற்றிருக்கின்றார் எனில் அடுத்த கட்ட வேலைகளை பார்க்க வேண்டும். அதனை விடுத்து மீண்டும் நான் பதவி விலகவில்லை, கடிதத்தை திரும்ப பெறுகிறேன் என்றால் என்ன செய்ய முடியும் என குறிப்பிட்டுள்ளார்.